ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமக் யா சமக் CHAMAK சமக் அப்படின்னு ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து ஐ திங்க் கீதா கோவிந்தம் அந்த பீரியடில் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ராஷ்மிகா மந்தனா மேம் தான் இதில் வந்து #சமக் இஸ் அ ஸ்டோரி நேம். ஸோ எனக்கு வந்து டைட்டில் கார்டை பற்றி எதுவும் தரல, பட் இருந்தாலும் படம் ஒரு மாதிரி சச் அ குட் என்டர்டெய்னராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னாக என்ஜாய் பண்ணிவிட்டு கப்புள்ஸாக பார்க்கலாம், தென் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம், அப்படி ஒரு படமாக தான் சமக் இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லோரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டைட்டில் கார்டு எனக்கு தெலுங்கு கன்னடம் பற்றி என்னென்னு தெரில. ஸோ சமக் அப்படின்றது டைட்டில். த ஹீரோ வந்து நம்ம கணேஷா நடிச்சிருப்பார். அட் த சேம் டைம் ராஷ்மிகா மந்தனா மேம் தான் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரோட பேரே வேறு லெவலில் இருக்கும் பார்த்தீங்கனாலே. ஸோ அதோட வந்து இந்த கதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போ நான் ரோமியோ ரீசெண்டாக பார்த்தேன். அதோட ஒரு மாதிரி மில்கில்ட் லவர்ஸ் மாதிரி சூப்பராக இருந்தது. ரோமியோ வந்து இட்ஸ் டாப் லெவலில் இருந்தது. பட் ஆனால் இது வந்து ஒரு மாதிரி நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல படமாக தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ யா வி கோ டு த காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டு பிளாட் ஆஃப் த மூவியை கேட்டோம்னா, காஸ்ட் அண்ட் க்ரூனா எனக்கு அவங்க ரெண்டு பேர் தான் தெரியும். மித்தபடி சோ மெனி கர்நாடகா கேரக்டர்ஸ் ஆர் இன்வால்வ் இன் திஸ் மூவி. ஸோ கணேஷ் சார் அண்ட் ராஷ்மிகா மேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, என்ன கதை படத்தில்னா, கணேஷ் சார் வந்து வெட்னரி டாக்டராக இருப்பாப்புல. ஸோ வெட்னரி டாக்டராக இருக்கிறதுனால வந்து அவருக்கு வந்து மேக்ஸிமம் மேரேஜ் பண்ணாமல் எனக்கு பார்ட்டி பண்ணணும் அப்படின்றது அவரோட ஒரே ஆம்பிஷனாக இருக்கும். ஸோ பார்ட்டி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி லைஃப்பை ஓட்டிடலாம் நினைப்பார். பட் ஆனால் ஃபேமிலியோட சுச்சுவேஷனில் ஒன் டேயில் வந்து கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். சரி ஓகே, ஒரு நல்ல குடும்பம் பாங்கான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம், மாட்டுக்கு பார்ட்டின்னு கிட்ட வந்துடலாம், அவளை விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு, சரி ரைட்டு ஒரு குடும்பம் பாங்கான உங்களுக்கு கிடச்சிட்டா பண்ணுவோம், இல்லாட்டி உண்மையை சொல்லிட்டு எல்லா பொண்ணுமே ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ராஷ்மிகா மந்தனா வந்து லாஸ்ட்டில் வந்து இவருக்கு வந்து சிக்கிறவங்க சரி ரைட்டு இவங்க ரொம்ப குடும்பம் வாங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சிக்கிட்டு, சரி ரைட்டு வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி இவருமே அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டுருப்பார். பட் ஆனால் இன்டர்வல் ஐ திங்க் ஆஃப்டர் த ஒரு 1 hour கழிச்சு தான் ட்விஸ்ட் ரிவீல் ஆகும். ஷீ இஸ் ஆல்சோ ஏ பார்ட்டி லவர் அப்படின்ற மாதிரி. இவங்களும் நிறையா பார்ட்டிக்கு போய் அங்கிட்டு இங்கிட்டுன்னு சுற்றிட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வரும்போது தான் இவருக்கு உண்மை தெரியும். ஐயோ அப்படியா அப்படின்ற மாதிரி. ஸோ ரெண்டு பேரோட மனசாட்சி வந்து அடிக்கிறதா இருக்கட்டும், தென் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறையா பொய் சொல்லியிருக்கோம்னு தெரிஞ்சுக்கிற போது ரொம்ப மாதிரி ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பராக ப்ளேஸ் ஆகிருக்கும். ஃபன்னாக இருக்கும், பார்க்குறப்பே ஒரு மாதிரி சூப்பர் ஃபன்னாக எக்ஸைட்டிங்காக இருக்கும் அந்த சீன்ஸ்லாம். தென் அதுக்கப்புறம் வந்து ராஷ்மிகா மேம் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்கள ஓவர்டேக் இது பண்ணுறதா இருக்கணும். தென் கணேஷ் சாருமே அதுக்கு ஏடு கொடுத்து இது பண்ணுறதெல்லாம் ஃபன்ஃபில்டு என்டர்டெய்னராக தான் அந்த சமக் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஹென்ஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து டிவோர்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. முடிவு பண்ண உடனே சரி ரைட்டு டிவோர்ஸ் வாங்கிறதுக்கு ரெண்டு பேருமே ஒரு சீனை சொல்லிட்டு போயிடுவானுங்க. இதனால தான் டிவோர்ஸ் வாங்க போகிறேன், அதனால தான் வந்து ரெண்டு பேரும் பேரண்ட்ஸ் சைடுமே ஒரு மாதிரி இது சொல்லிட்டு, தென் அதில் வந்து காமெடி கேரக்டர் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அவர் வந்து அவர் மேலே ஒரு சின்ன பொய்யான குற்றச்சாட்டெல்லாம் வச்சு இது பண்ணதுக்கப்புறம் தென் கடைசியில் அவர் தான் ஒரு மிகப்பெரிய வில்லன் மாதிரி அவன் இருக்கிறதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதில் கூட ராஷ்மிகா மேம் கடைசியில் கேட்பாங்க, எல்லாருக்கும் நீ காமெடியாக இருந்தானே, எனக்கு மட்டும் ஏன் வில்லன் ஆடா அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் சாரிம்மா தெரியாமல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தென் 2 கிட்னியுமே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. தென் அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து அவர் வந்து கைனகாலஜிஸ்ட்டாக இருப்பாருன்னு சொன்னால. எஸ், அவர் வந்து ப்ரெக்னன்சி பார்க்குற டாக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆல்ரெடி இருக்கும். அங்கே வந்து ஒரு குழந்தை வந்து இறந்து போயிடும். அந்த ஆல்ரெடி அவர் பார்த்துட்டு இருந்திருப்பார். ஸோ இறந்து போனோடனே ஒரு மாதிரி அவருக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆயிரும். தென் அது மாதிரி இவங்க ரெண்டுக்குள்ளே ரொமான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பீச்சில் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மாதிரி அவர் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். தென் ஃபைனலி அதுக்கப்புறம் அவர் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸுமே அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் ரெண்டு பேருமே மிச்சுவலி லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. பரவாயில்ல பார்ட்டி பண்ண, ரெண்டு பேருமே பார்ட்டி பிடிச்சிருக்கு. ஸோ ரெண்டு பேருமே அந்த அன்னத்துக்கெலாம் இருந்தாலுமே சரி, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி சேர்ந்து இருந்தால் அது அதை விட நல்லா இருக்குமே, ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. தென் நல்லா இருக்குமே டிசைட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட வந்துடுவாங்க. பட் ஆனால் வரும்போது தான் தெரியும் டிவோர்ஸ் நோட்டீஸ் வீட்டுக்கு வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் சில பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன்ஸ்னால ரைட் தள்ளி போகும். தென் ஷீ இஸ் ஆல்சோ ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க அந்த டூரிங் அதுக்கு முன்னாடி இது நடந்ததுனால. சரி ரைட்டு அப்படின்ற மாதிரி இது வீட்டில் அவங்க அப்பா வந்து கலைக்க சொல்லிடுவாப்புல. அதெல்லாம் முடியாது, ஏன்னா டிவோர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்கன்றதுனால கலைக்க சொல்லிடுவார். பட் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லாமலே வச்சுருப்பாங்க. தென் ஃபைனலி ரொம்ப நாளுக்கு முன்னாடி போயிடுவாங்க. தென் ரெண்டு பேருக்கு போகிறாங்க, தேடி வரும்போது அவர் மிஸ்கம்யூனிகேட் பண்ணி விட்டுருவார் ஒருத்தர். தென் இதெல்லாம் அப்படியே மாறி நடந்துக்கினே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் கால் பண்ணிவிட்டு இது
அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது தென் அவங்களுக்கு வளகாப்பு நடந்திருக்கும் அந்த டயத்தில். பட் வந்து பார்த்தா பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் அப்படின்னு நினச்சிட்டு அந்த அவருமே கணேஷுமே ஒரு மாதிரி இது பண்ணிட்டு போயிடும் அவளை. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும், ஸ்க்ரீன் ப்ளேஸாக இருக்கும். தென் மிஸ்கம்யூனிகேஷன்லாம் இதாகனதுக்கப்புறம் கடைசியில் வந்து ப்ரெக்னன்சி டெலிவரி பீரியட் வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அங்கே வேறு எந்த டாக்டர்ஸுமே கைனகாலஜிஸ்ட்டுமே இருக்க மாட்டாங்க. தெர் எக்ஸ்ட்ரா ஒன்லி ஒன் டாக்டர், தட் இஸ் கணேஷ் சார். ஸோ அவர் தான் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரைட்டு அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து உன் ஒய்ஃபுக்கு தான் பார்க்க போகிறேன்னு சொன்ன உடனே அப்படியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டு ஃபுல் கதையுமே தெரிஞ்சதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். கடைசியில் வந்து அவரே வந்து அவர் குழந்தைய எடுத்து என் குழந்தைய எடுக்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். தென் ஃபைனலி 2 பேர்த்துக்குமே உண்மையான ட்ரூத்து தெரிஞ்சிடும். ஓ இதெல்லாம் நம்மளுக்கு இந்த இதாக இருக்குது, ஸோ இனிமேல் நம்ம குழந்தைய நம்ம நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கும். தென் ஃபைனலி குழந்தை வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு சின்ன போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி குழந்தை வந்ததுக்கப்புறமும் அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற சீன்ஸ்லாம் ஒரு மாதிரி நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டு ஃபேமிலி என்டர்டெய்னராகவும் ஒரு லவ் ரொமான்டிக் ட்ராமாவாகவும் தான் அந்த படம் இருந்தது. ஸோ உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். 2 கேரக்டருமே ஒரு மாதிரி சூப்பராக ப்ளேஸ் ஆகிருக்கும், ரொம்ப ஃபன் இருக்கும், எக்கச்சக்க என்டர்டைன்மெண்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது யூடியூப்லேயும் அவைலபிளாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து ஹாட் ஸ்டாரில் தான் ப்ரொஃபஷனலாக அவைலபிளாக இருக்குது. ஸோ ஹாட் ஸ்டாரில் கூட போய் பாருங்கள், அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நல்ல ஒரு படமாக தான் அந்த சமக் இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. தேங்க்யூ.